ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் மாதத்துக்கான 2வது மைத்ரேய முகூர்த்தம். இந்த 2 மணி நேரத்தை தவற விடாதீங்க. கடன் சுமை குறையணும், வாங்கின கடன் கூடிய சீக்கிரம் அடையணும், இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களையும் குறிப்பிட்ட நேரத்தையும் பயன்படுத்தி அந்த நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். எந்த ஒரு நல்ல காலத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாள் கிழமை பார்க்குறோம். திருமணம் சுபகாரியங்களுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம். அதே மாதிரி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கும் கடன் வாங்கிறதுக்கும் நம்ம நேரம் பார்க்கணும். வாங்கும்போது அவசர அவசரம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் கொடுக்கும்போது எப்படியாவது கொடுக்கணுங்கிற அவசரத்தில் நேரங்காலம் பார்க்காம போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்படி கொடுக்கறதால மறுபடியும் கடன் வாங்குற சுச்சுவேஷன் தான் வரும். ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் போய் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கும்போது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனே வராது. கடன் வாங்கின தொகையை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு சில நேர காலம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முகூர்த்தம் ஒன்று இருக்குது. அதுதான் மைத்ரேய முகூர்த்தம். அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் வாங்கின கடனை திருப்பி செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்குற சூழ்நிலை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோவா வராது. சுத்தமாக போகுதோ இல்லையோ கண்டிப்பாக குறைஞ்சிடும். அது என்ன மைத்ரேய முகூர்த்தம்? அஸ்வினி நட்சத்திரமோ மேஷ லக்னமோ சேரக்கூடிய நேரமோ, அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேரக்கூடிய நேரத்துக்கு தான் மைத்ரேய முகூர்த்தம்னு பேர். இந்த மாதிரி நேரங்களில் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதால கடன் பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கும். திரும்பவும் கவனிக்கணும், வாங்கின கடனை அசலோடு சேர்த்து மொத்தமாக திருப்பி கொடுக்கணும். வட்டி கட்டுறது இதில் கணக்கில் வராது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய வட்டியை நீங்கள் மைத்ரேய முகூர்த்தத்தில் செலுத்தலாமான்னு கேட்கக்கூடாது. அந்த 10,000 ரூபாய் அசல் வாங்கியிருக்கீங்களே அதை இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் திரும்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். 2024 ஏப்ரல் மாதம் 2 மைத்ரேய முகூர்த்தம் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9 முடிஞ்சிருச்சு. இன்னொன்று ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை மாலை 7:35 ஆரம்பிக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் இரவு 9:46 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரங்களில் ஒருவேளை நீங்கள் கடனை திருப்பி செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் கடனை திருப்பி கொடுக்க முடியல, அடுத்த மைத்ரேய முகூர்த்தத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் 11 ரூபாய் காசை முடிஞ்சு வச்சுடுங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் கடன் தொல்லைக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7:35 மணிலேருந்து 9:46 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருங்க. அப்படி இல்லை, உடனடியாக கொடுக்க முடியல, ஆனால் கடன் பிரச்சனை தீர்ணும் மட்டும் நினைக்கிறவங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி ஒரு மஞ்சள் துணியில் 11 ரூபாய் காசை முடிஞ்சு என்னோட கடன் சீக்கிரமாக அடையணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.